Hi students, happy morning to all. This is Senthil Kumar. Today now going to start with new exercise number 8.2. So exercise sum பார்க்கறது முன்னாடி அதனுடைய கண்டென்ட்லாம் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் சம்ஸ் அதனுடைய கண்டென்ட் எக்ஸசைஸ் 8.2 உடைய எக்ஸாம்பிள் சம்ஸும் அதனுடைய கண்டென்ட் பார்த்துட்டு அப்புறம் சம்ஸ் பார்க்கலாம் எக்ஸசைஸ் சம்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெக்டார் இன் 2 dimension. வெக்டார் இன் 2 dimension. அப்போ 2 dimensionனாக்கா நம்ம கிராஃப் ஷீட் யூஸ் பண்ணுவோம்ல, எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்சஸ். ஸோ அது 2 dimension சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் ஆக்ஸை ஐ வெக்டார்னும் ஒய் ஆக்ஸு ஜே வெக்டார்ன்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆர்ஜின் ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறீங்க, அந்த பிளேனில் பாயிண்ட் பின்னு வச்சுக்கிறீங்க. ஸோ ஓபி ஜாயின் பண்ணுறீங்க, இந்த ஓபி பாயிண்ட் ஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ பி பாயிண்ட் ஃபைன் பண்ணாக்கா இந்த பி பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்ஸுக்கு நேராக ஒரு பர்பன் லைன், பிலேருந்து ஒய் ஆக்ஸ் நேராக ஒரு பர்பன் லைன் ட்ரா பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ அப்போ பி பாயிண்ட் எக்ஸ் கம்மா ஒய்னு வரும். ஸோ அந்த பிக்கு நேராக அந்த லைன் வந்து எல்லுன்னு வச்சுங்க, எக்ஸ் ஆக்ஸுக்கு நேராக உள்ள பர்பன் லைன் எல், இது எம்னு வச்சுங்க ஓகேங்களா. இந்த பாயிண்ட் வந்து எம்னு வச்சுங்க. ஸோ ஓபின்றது ஆர் வெக்டார்னு வச்சு, ஓபின்றது ஆர் வெக்டார். இப்போ நம்ம ஆர் வெக்டார் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ ஆர் வெக்டார் வேணுனாக்கா ஓபி வெக்டார் ஈக்குவல் டு ஓஎல் வெக்டார் ப்ளஸ் எல்பி வெக்டார். ஓபி வெக்டார் வேணுனாக்கா நம்ம இந்த ரெண்டு சைடு ஆட் பண்ணணும். ட்ரையாங்கிள் ஃபார்முலா பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களே. ஸோ அப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்குனாக்கா இந்த ஓபி சைடு வேணுனாக்கா இந்த ரெண்டு சைடையும் ஆட் பண்ணணும் ஓகேங்களா. இந்த ரெண்டு சைடு ஆட் பண்ணுவோம். ஸோ ஓபி வெக்டார்ன்றது ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஓஎல்ன்றது எக்ஸ் ஆக்சஸ் ஓகேங்களா. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் எல்பின்றது ஒய் ஆக்ஸ் பேரலா இருக்குது, அப்போ ஒய் ஜே வெக்டார். ஸோ இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடி, மேக்னிடியூட்னா மாடுலஸ் ஓகேங்களா. இப்போ மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார். மாடுலஸ்னாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஜேயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎல் ஸ்கொயர் ப்ளஸ் எல்பி ஸ்கொயர். ஸோ அப்போ இதில் வந்து ஆர் ஸ்கொயர், ஓபின்றது ஆறு, அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎல் ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஓகேங்களா. இப்போ மாலஸ் எடுத்தீங்கன்னாக்கா இது வரும். நெக்ஸ்ட் ஆர் ஃபைன் பண்ணாக்கா இந்த ஸ்கொயர் ஆன்சர்னா ரூட் ஆகிடும். ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்ம். நெக்ஸ்ட் வெக்டார் இன் 3 dimension. 3 dimensionனாக்கா எக்ஸ் ஒய் இசட் ஓகேவா. 3 ஆக்சிஸ் வரும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஐ வெக்டார், ஒய் ஆக்சிஸ் ஜே வெக்டார், இசட் ஆக்சிஸ் வந்து கே வெக்டார் எடுத்துட்டீங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதில் பாயிண்ட் வந்து எக்ஸ் ஒய் இசட் 3 வரும் ஓகேங்களா. இப்போ 2 dimension எக்ஸ் கம்மா ஒய் மட்டும் தான் வரும். இப்போ 3 dimensionன்றதால எக்ஸ் கம்மா ஒய் கம்மா இசட்னு வரும் ஓகேங்களா பாயிண்ட். ஸோ அப்போ இது ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட் கே வெக்டார்னு ஓகேங்களா. ஸோ அப்போ மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு அப்போ என்ன வரும்னாக்கா மாடலஸ்னாக்கா மேக்னிடியூட், அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னு வரும் ஓகேங்களா. இஃப் ஐ வெக்டார் ஜே வெக்டார் அண்ட் கே வெக்டார் ஆர் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் அண்ட் யூனிட் வெக்டார்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ ஐ வெக்டாருக்கு மாடலஸ் எடுத்துனாக்கா ஜே வெக்டார் மாடலஸ் எடுத்துனா கே மாடலஸ் எல்லாமே 1 ஓகேங்களா. அப்போ அதுக்கு யூனிட் வெக்டார்ன்றதால வேல்யூ 1 வரும், மாடலஸ் எடுத்த 1. நெக்ஸ்ட்டு 3 dimensionல எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் ஜெட் ஆக்சிஸ் அதனுடைய வெக்டார்ஸ் பண்ண ஐ ஜே கே வெக்டார்ஸ் யூனிட் வெக்டார்ஸு. ஸோ பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட் கே வெக்டார். ஸோ மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபா, இது பீட்டா, இது காமா ஓகேங்களா. ஸோ 1 by 1 நம்ம கண்டுபிடிப்பீங்க. காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் பீட்டா ஈக்குவல் காஸ் காமா ஈக்குவல் கண்டுபிடிப்பீங்க. காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர் வெக்டார், காஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒய் பை ஆர் வெக்டார் மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார், காஸ் காமா ஈக்குவல் டு இசட் பை மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் வந்துடும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் கமா காஸ் பீட்டா கமா காஸ் காமா ஈக்குவல் டு எக்ஸ் பை மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார், ஒய் பை மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார், இசட் பை மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா இது டைரக்ஷன் கொசைன் சொல்லுவாங்க ஓகேங்களா. காஸ் ஆல்ஃபா கமா காஸ் பீட்டா கமா காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர் வெக்டார் மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் கமா ஒய் பை மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் கமா இசட் பை மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார்ன்றத டைரக்ஷன் கொசைன் சொல்லுவாங்க. இப்போ டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடி சொன்னாக்கா இதான் ஃபார்முலா எக்ஸ் பை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு ஆட் பண்ணுறீங்க. அப்போ ஆட் பண்ணும்போது அதனுடைய டேர்ம்ஸ் எக்ஸ் பை ஆர் மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பை மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் பை மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா நியூமரேட்டர் டேர்ம் டினாமினேட்டர் டேர்ம் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணுறீங்க. இப்போ ரிமைனிங் நம்ம என்னன்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஸ் ஸ்கொயர் பை டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்குது, டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருந்ததால் 1 times ரைட் பண்ணுறீங்க. அப்போ மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஸ் ஸ்கொயர் பை மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா.
ஸோ இப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்தோம்னாக்கா ஆர் வெக்டார்ன்றது எக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் இசட் கே வெக்டார் நமக்கு தெரியும் ஓகேங்களா. அப்போ அதுக்கு மாடலஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? இப்போ மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் வரும். இப்போ மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஹோல் ஸ்கொயர் போடும்போது அந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன வரணும்? மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் வரும் ஓகேங்களா. ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் பை மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு நியூமரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயருக்கு டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஹோல் ஸ்கொயர் அதுக்கு தான் இப்போ கண்டுபிடிச்சி வச்சிருக்கும் பாருங்க. மாடலஸ் ஆஃப் ஆர் ஹோல் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஸ் ஸ்கொயர் அதை டினாமினேட்டர் போட்டுருங்க. இப்போ கேன்சல் பண்ணினாக்கா 1ன்னு வரும். ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா ஈக்குவல் டு இது தெரியும் ஆல்ரெடி, இது டைரக்ஷன் கொசைன் தெரியும் உங்களுக்கு. ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8.4 ஃபைண்ட் தி யூனிட் வெக்டார் இன் தி டைரக்ஷன் ஆஃப் த வெக்டார்ஸ். ஒரு வெக்டார் கொடுத்துட்டாங்க, இதுக்கு என்ன கேட்குறாங்க? டைரக்ஷன் ஆஃப் தி வெக்டார்ஸ் கேட்குறாங்க. அப்போ 5i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார். ஸோ அப்போ லெட் ஏ வெக்டார் எடுத்துறீங்க, கொடுத்து அந்த வெக்டார் வந்து ஏ வெக்டார் எடுத்துறீங்க. ஸோ இதுக்கு மாடலஸ் எடுக்கிறீங்க. அப்போ மேக்னிடியூட்னாலும் மாடலஸ் ஒன்று தான் ஓகேவா. மாடலஸ் எடுக்கிறீங்க. மாடலஸ் ஆஃப் 5i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார். ஸோ மாடலஸ் என்ன பண்ணணும்? ரூட் ஆஃப் i,j,k இருக்குல்ல, அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஸோ சிம்பிளை பண்ணாக்கா 25 ப்ளஸ் 9 ப்ளஸ் 16 வந்துடும். ஸோ ஆட் பண்ணினாக்கா ரூட் ஆஃப் 15 வந்துடும் ஓகேங்களா. ஸோ யூனிட் வெக்டார்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் இஸ். அப்போ யூனிட் வெக்டார் கேட்குறோம். அப்போ யூனிட் வெக்டார் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்துப்போம். ஏ கேப் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வெக்டார் பை மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார். ஸோ அப்போ ஏ வெக்டார்ன்றது கொடுத்துற அந்த கொஸ்டின் தான் ஏ வெக்டார் ஓகேவா. அதை எடுத்துட்டு டினாமினேட்டர்லேருந்து மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார். அப்போ மாடலஸ் எடுத்தீங்களா, அதை டினாமினேட்டர் போட்டு. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8.5 ஃபைண்ட் தி டைரக்ஷன் ரேஷியோ அண்ட் டைரக்ஷன் கொசைன் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ டைரக்ஷன் ரேஷியோ டைரக்ஷன் கொசைன் ரெண்டுமே கேட்குறாங்க. இப்போ டைரக்ஷன் ரேஷியோனா ஒன்றும் கிடையாது, i,j,k இருக்குல்ல, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் தான் டைரக்ஷன் ரேஷியோ சொல்லுவாங்க. டைரக்ஷன் கொசைனாக்கா இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, டைரக்ஷன் கொசைன் ஃபார்முலா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காம் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம், அந்த ஃபார்முலா தான் அங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ தி டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் 3i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் மைனஸ் 6k வெக்டார் ஆர் 3, 4, -6. i,j,k உடைய கோஎஃபிஷியன்ட் தான் அதனுடைய டைரக்ஷன் ரேஷியோன்னு சொல்லுவோம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடினாக்கா மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் வேணும் ஓகேங்களா. அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு கொடுத்துற அந்த வெக்டாரை ஆர் வெக்டார் எடுத்துறீங்க. கொடுத்துற கொஸ்டின் இருக்குல்ல ராம்னட்ரு 1, அதான் ஆர் வெக்டார் எடுத்துறீங்க. அதுக்கு மாடலஸ் கண்டுபிடிக்கிறீங்க, அதான் மேக்னிடியூட் ஓகேங்களா. ஸோ அப்போ மாடலஸ் கண்டுபிடிச்சா ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் -6 ஹோல் ஸ்கொயர் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது 9 + 16 + 36 ஆகிடும். ஸோ ஆட் பண்ணாக்கா ரூட் ஆஃப் 61 வந்துடும். இது மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 61 வந்துச்சு. இப்போ டைரக்ஷன் கொசைன் அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா டைரக்ஷன் கொசைனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் பை மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஒய் பை மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் இசட் பை மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார். ஸோ எக்ஸ் ஒய் இசட்ன்றது என்னன்னாக்கா இந்த டைரக்ஷன் ரேஷியோ இருக்குல்ல, அதான் எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 4, இசட் ஈக்குவல் டு -6 ஓகேங்களா. இப்போ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காம் ஈக்குவல் டு எக்ஸுக்கு வேல்யூ 3 பை கீழே வந்து டினாமினேட்டர் பண்ணாக்கா மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் அதான் கண்டுபிடிச்சிருக்கோம் ரூட் ஆஃப் 61. ஒய்க்கு வேல்யூ 4, இசட் வேல்யூ வந்து -6 சப்ஸ்டிட்யூட் பண்ணினாக்கா இந்த டைரக்ஷன் கோசைன்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் செகண்ட் ப்ராப்ளம் 3i வெக்டார் மைனஸ் 4k வெக்டார். இதுக்கும் டைரக்ஷன் ரேஷியோ டைரக்ஷன் கொசைன் கேட்குறாங்க. இப்போ தி டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் 3i வெக்டார் மைனஸ் 4k வெக்டார். இப்போ ஐயோட கோஎஃபிஷியன்ட் 3, ஜே டேமே இல்லை, ஜே டேம்னா 0, கே டேம் பார்த்தீங்கன்னாக்கா -4kன்னு இருக்குது, அதனோட கோஎஃபிஷியன்ட் -4. அப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3, 0, -4. நெக்ஸ்ட் டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். லெட் ஆர் ஈக்குவல் டு ஆர் வெக்டார்ன்றது அந்த கொஸ்டின் தான் நம்ம ஆர் வெக்டார் எடுக்கணும். 3i வெக்டார் மைனஸ் 4k. ஸோ இதுக்கு மாடலஸ் கண்டுபிடிக்கிறீங்க. மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் -4 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணாக்கா ரூட் ஆஃப் 9 + 16 வந்துடும். ஸோ ரூட் ஆஃப் 25 வரும். ரூட் எடுத்துனா 5 வந்துடும். அப்போ மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 5. ஸோ டைரக்ஷன் கொசைன் ஃபார்முலா எக்ஸ் பை ஆர் வெக்டார் மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஒய் பை மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் இசட் பை மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார். ஸோ காஸ் ஆல்ஃபா காஸ் காமா காஸ் பீட்டா காஸ் காமா ஈக்குவல் டு எக்ஸுக்கு வேல்யூ வந்து 3, ஒய்க்கு வேல்யூ 0, இசட்டுக்கு வந்து -4 ஓகேங்களா. இப்போ எக்ஸ் பை மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் அப்போ 3/5 0 வந்துடும் ஒய்க்கு, இசட் பை -4/5 தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்
8.6 first one method, find the direction cosines of the vector whose direction ratios are given. இப்போ முன்னாடி வந்து வெக்டார் கொடுத்துருந்தாங்க, முன்னாடி சம்மில் வந்து வெக்டார் கொடுத்துருந்து அதுலேருந்து டைரக்ஷன் ரேஷியோவும் டைரக்ஷன் கொசைன் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னாக்கா டைரக்ஷன் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஈஸியாகிடும் ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஷியோனாக்கா என்னன்னாக்கா எக்ஸோட வேல்யூ ஒயோட வேல்யூ இசோட வேல்யூ தான் ரேஷியோ ஓகேங்களா. டைரக்ஷன் ரேஷியோ கொடுத்துறாங்களா அதான் எக்ஸ் ஒய் இசோட வேல்யூ ஓகேங்களா. நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதுனாக்கா மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ தி டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆர் 2,3,-6. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், நம்ம மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் கண்டுபிடிச்சலாம். இப்போ ரூட் ஆஃப் ஆர் வெக்டர்ன்றது என்னன்னாக்கா கொடுத்துருந்த அந்த வெக்டர் நம்ம ஆர் வெக்டர் எடுப்போம், அதுக்கப்புறம் அதுக்கு மாலஸ் எடுக்கும்போது அந்த ஐஜேகேவோடைய கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம ஸ்கொயர் பண்ணி அதே தான் இங்கே கொடுத்துட்டாங்க, ரேஷியோ தான் ஓகேவா. அப்போ அந்த ரேஷியோ என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிடணும். So root of 2 square plus 3 square plus minus 6 the whole square. So square பண்ணாக்க 4 plus 9 plus 6 36 ஆகிடும். ஸோ ஆட் பண்ண root of 49 வந்துடும், ரூட் எடுத்துனா 7 வந்துடும். root of 49 ரூட் எடுத்துனா 7 வந்துடும். ஸோ மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 7 ஓகேங்களா. ஸோ டைரக்ஷன் கொசைனுக்கான ஃபார்முலா எக்ஸ் பை மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் கமா ஒய் பை மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் கமா இசட் பை மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஓகேவா. ஸோ அப்போ டைரக்ஷன் கொசைன் அப்போ காஸ் ஆல்ஃபா கமா காஸ் பீட்டா கமா காஸ் காமா ஈக்குவல் டு 2/7, 3/7, -6/7 ஓகேவா. இப்போ XYZன்றது எதோட இல்லை, அந்த கொடுத்துற அந்த டைரக்ஷன் ரேஷியோ தான் XYZ ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8.6 செகண்ட் ரோம் மெத்தட், கேன் ஏ வெக்டர் ஹேவ் டைரக்ஷன் ஆங்கிள்ஸ் 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி ஓகேவா. இப்போ டைரக்ஷன் ஆங்கிள்ஸ் கொடுத்துறாங்க ஓகேவா. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு வேல்யூ 1ன்ட்டு நம்ம ஒரு ரிசல்ட் பார்த்தோம். ஸோ இயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 30 டிகிரி, பீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி, காமா ஈக்குவல் டு 60 டிகிரி எடுத்துட்டு அதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வேல்யூ 30 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா வேல்யூ வந்து 45 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா வேல்யூ 60 டிகிரி ஓகேங்களா. ஈக்குவல் டு அதுக்கு வேல்யூ வந்து என்ன வருது, 1 வருதான் பார்க்குறோம் ஓகே. 1 வந்தால் தான் ஸோ அந்த வெக்டார் ஹேவ் டைரக்ஷன் ஆங்கிள்ஸ் சொன்னோம் ஓகேவா. ஸோ 1 வரலனாக்கா நாட் டைரக்ஷன் ஆங்கிள்ஸ் ஓகே. அப்போ ஸ்கொயர் பண்ணுறீங்க. இப்போ காஸ் 30க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா √3/2 அது ஸ்கொயர் பண்ணுங்க ப்ளஸ் காஸ் 45 வேல்யூ வந்து 1/√2 ஸ்கொயர் பண்ணுங்க ப்ளஸ் காஸ் 60 வேல்யூ 1/2 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் பண்ணினாக்கா 3/4 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/4. இப்போ எல்சிஎம் 4 எடுத்தீங்கன்னாக்கா 3 + 2 + 1 வரும். ஆட் பண்ணினாக்கா 7/4 சாரி 6/4 வரும். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், கேன்சல் பண்ணாக்கா 3/2 வரும். ஸோ அது நாட் ஈக்குவல் டு 1 ஓகேங்களா. ஈக்குவல் டு 1 வந்தால் தான் டைரக்ஷன் ஆங்கிள்ஸ், அப்படி வரல ஸோ நாட் ஈக்குவல் டு 1 வருது. ஸோ தே ஆர் நாட் டைரக்ஷன் ஆங்கிள்ஸ் ஆஃப் எனி வெக்டார், எந்த வெக்டாருக்கு இது டைரக்ஷன் ஆங்கிள்ஸ் கிடையாது. எக்ஸாம்பிள் 8.6 தேர்ட் ரோம் மெத்தட், ஃபைண்ட் தி டைரக்ஷன் கொசைன் ஆஃப் ஏபி வெக்டார் வேர் ஏ இஸ் 2,3,1 அண்ட் பி இஸ் 3,-1,2 ஓகேங்களா. டைரக்ஷன் கொஸ்டினா ஏபி கேட்குறாங்க. அப்போ ஏபி சைடு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி அதுக்கு தான் என்ன பண்ணணும், நம்ம டைரக்ஷன் கொஸ்டின் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. அப்போ கொடுத்துற அந்த ஏ அண்ட் பின்றத ஓஏ வெக்டர் அண்ட் ஓபி வெக்டராக எடுத்தணும் ஓகேங்களா. வெக்டராக ரைட் பண்ணிடணும். கொடுத்துற அந்த பாயிண்ட்ஸ் வந்து வெக்டராக ரைட் பண்ணணும். அப்போ ஏ பாயிண்ட் வந்து ஓஏ வெக்டார்ன்ட்டு எடுத்துட்டு பொசிஷன் வெக்டார் எடுத்துட்டு அந்த பாயிண்ட் 2,3,1 ரைட் இன் வெக்டார்ஸ் ஐஜேகே டேர்மில் ரைட் பண்ணணும். அப்போ 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார் எடுத்துணும். நெக்ஸ்ட் ஓபி வெக்டாரை இந்த பி பாயிண்ட் எடுத்துணும். அப்போ 3i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் ஏபி ஃபைன் பண்ணணும், ஏபி சைடு ஏபி வெக்டார் ஃபைன் பண்ணணும். அப்போ ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் பொசிஷன் வெக்டார் ஓகேவா. இப்போ ஓபி வெக்டார் 3i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார் மைனஸ் ஆஃப் ஓஏ வெக்டார் வந்து 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். ஸோ மைனஸ் பண்ணும்போது சைன் அப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும், 3i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார் மைனஸ் 2i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் மைனஸ் கே வெக்டார் ஆகிடும். ஸோ லைக் டைம்ஸை சிம்ப்ளை பண்ணினாக்கா ஏபி வெக்டார் ஈக்குவல் டு அதாவது அந்த ஏபி வெக்டார் நம்ம ஆர்னு எடுத்துக்கணும் ஓகேவா. ஸோ முன்னாடிலாம் கொஸ்டினில் வந்து ஒரு வெக்டார் கொடுத்துருப்போம், அது ஆர் வெக்டார் எடுப்பீங்க. இங்கே வந்து என்ன கேட்குறானாக்கா ஏபி வெக்டாருக்கு டைரக்ஷன் கொஸ்டின் கேட்குறேன். அப்போ ஏபி வெக்டார் ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணுங்க. இப்போ ஏபி வெக்டாருக்குன்னா ஆன்சர் வந்து அதான் ஆர் வெக்டார் எடுத்துரும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணணும், நம்ம டைரக்ஷன் கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். ஸோ மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஐ வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். ஸோ அப்போ ரூட் ஆஃப் 1 square plus minus 4 square plus 1 square ஸ்கொயர் பண்ணினாக்கா ரூட் ஆஃப் 1 plus 16 plus 1. ஸோ ஆட் பண்ணினாக்கா மாலஸ் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 18 வந்துடும் ஓகேங்களா. ஸோ டைரக்ஷன் கொசைன் அப்போ XYZ வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏபி கண்டுபிடிச்சி தெரியுமா, அதனுடைய ஐஜேகேவுடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ 1, -4, 1. ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஃபார்முலா x by r வெக்டார் மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் y by மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் z by மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டார்.
இப்போ டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் ஆர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறீங்க எக்ஸ் வேல்யூ 1 பை ரூட் ஆஃப் 18 மாலஸ் ஆர் வெக்டார் ஒய்க்கு வேல்யூ வந்து -4 பை ரூட் ஆஃப் 18 கமா 1 by root of 18. That's all. Next example 8.6 fourth round letter. Find the direction cosine of the line joining 2, 3, 1 and 3, -1, 2. இப்போ லாஸ்ட் தான் போட்ட அதே மாடல் தான். ஸோ OA OBன்னு எடுத்துறீங்க கொடுத்துருந்த பாயிண்ட்டை வெக்டரில் ரைட் பண்ணிடுறீங்க. ஸோ ஃபைண்ட் தி டைரக்ஷன் கொஸ்டின் ஆஃப் த லைன் ஜாயினிங். அப்போ லைன் ஜாயின் பண்ணும்போது நான் ஏபி தானே வரும். இது ஏ பாயிண்ட் எடுத்துறீங்க பின்னு பாயிண்ட் எடுத்துறீங்க. லைன் ஜாயின்னா ஏபி ஜாயின் பண்ணால் தான் லைன் வரும். அப்போ ஏபி ஃபைண்ட் பண்ணணும். லாஸ்ட் மாடல் தான், லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம் மாடல் தான், தேர்ட் ரவுண்ட் லெட்டர் மாடல். ஸோ அப்போ ஏபி கண்டுபிடிக்கிறீங்க. ஏபி சைடு ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் மைனஸ் ஒய்ஏ வெக்டார். ஸோ ஓபி வெக்டார் ரைட் பண்ணுறீங்க மைனஸ் ஒய்ஏ வெக்டார் ரைட் பண்ணிச்சு. ஓகேவா? ஸோ மைனஸ் அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணினாக்கா ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் மைனஸ் 4 ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார்னு வரும். ஸோ இந்த ஆர்னு எடுத்துறீங்க. ஸோ மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் -4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஸோ ஆட் பண்ணினாக்கா ஸ்கொயர் பண்ணி ரூட் ஆஃப் 1 + 16 + 1. ஸோ ரூட் ஆஃப் 18 வரும். ஓகேங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு -4, இசட் ஈக்குவல் டு 1. ஸோ டைரக்ஷன் கொஸ்டின் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டீங்கன்னாக்கா தட்ஸ் ஆல். ஸோ பட் எனி பாயிண்ட் கேன் பி டேக் as first point, hence we have another set of direction cosine with opposite direction. Thus we have another set of direction ratios or another set direction sign மட்டும் மாறும். ஓகே, ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ் மாறும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8.6 ஃபிஃப்த் சம் ஃபிஃப்த் ரோம் லெட்டர். தி டைரக்ஷன் ratios of a vector are. இப்போ டைரக்ஷன் ரேஷியோ கொடுத்துறாங்க 2, 3, 6 and its magnitude is 5 கொடுத்துறாங்க. magnitude find the vectors கேட்குறாங்க. ஸோ இப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆர் 2, 3, 6. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு, அதில் வந்து மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணினாக்கா ரூட் ஆஃப் 4 + 9 + 36. ஸோ அப்போ ரூட் ஆஃப் 49 வரும். ரூட் எதுனா 7 வந்துடும். மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 7. Next direction cosine formula x by modulus of r vector, y by modulus of r vector, z by modulus of r vector. So direction cosines பாருங்க cos alpha, cos beta, cos gamma equal to value apply பண்றீங்க 2/7, 3/7, 6/7 வந்து. Next அவங்க என்ன find the vectors கேக்குறாங்க. So the unit vector is formula பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் வெக்டார் ரைட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், அதை கொடுத்துட்டு அந்த டைரக்ஷன் கொசைன் இருக்குல்ல அதுக்கு ஐஜேகே டைம்ல ரைட் பண்ணுறீங்க. அப்போ 2/7 ஐ வெக்டார் ப்ளஸ் 3/7 ஜே வெக்டார் ப்ளஸ் 6/7 கே வெக்டார். ஸோ தி ரெக்யூர் வெக்டார்ஸ் இஸ் 5/7. அதாவது அதனுடைய மேக்னிடியூட் கொடுத்துறாங்க. அப்போ மேக்னிடியூட் என்ன பண்ணணும், முன்னாடி மல்டிப்ளை பண்ணிடணும். இந்த டேர்ம் கூட மேக்னிடியூட் மல்டிப்ளை பண்ணிடணும். 5 காமனாக 1/7 இருக்குது, வெளியே எடுத்தாச்சு. அப்போ 5/7 × 2 ஐ வெக்டார் ப்ளஸ் 3 ஜே வெக்டார் ப்ளஸ் 6 கே வெக்டார். தட்ஸ் ஆல். Next example 8.7. Show that the points whose position vectors are 2 i vector plus 3 j vector minus 5 k vector, 3 i vector plus j vector minus 2 vector and 6 i vector minus 5 j vector plus 7 k vector are collinear. எல்லாமே என்னது இப்போ கொலினியர் வெக்டார்ஸ் நம்ம ப்ரூஃப் பண்ண போறீங்க. லெட்டு கொடுத்த அந்த வெக்டார்ஸை ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார் எடுத்துறீங்க. கொடுத்துருந்த வெக்டார்ஸை ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார் எடுத்துறீங்க. ஓகேவா? பொசிஷன் வெக்டார் சொல்லிட்டாங்க. அப்போ பொசிஷன் வெக்டார் சொன்னாலே கொடுத்த வெக்டார்ஸ் வந்து ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார் எடுத்தோம் 3 வெக்டார்ஸை. நெக்ஸ்ட் அதுல இருந்து ஏபி வெக்டார் கண்டுபிடிங்க. ஏபி வெக்டாருக்கு ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் மைனஸ் பண்ணி ஓபி வெக்டார்லேருந்து ஓஏ வெக்டாரை மைனஸ் பண்ணிட்டீங்க. மைனஸ் பண்ணாக்க ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் மைனஸ் 2 ஜே வெக்டார் ப்ளஸ் 3 கே வெக்டார் வரும். நெக்ஸ்ட் சிஏ வெக்டார் கண்டுபிடிங்க. சிஏ வெக்டார் வந்து ஓஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார். ஓஏ வெக்டார்லேருந்து ஓசி வெக்டாரை மைனஸ் பண்ணுறீங்க. மைனஸ் பண்ணாக்கா சிஏ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 4 i வெக்டார் ப்ளஸ் 8 ஜே வெக்டார் மைனஸ் 12 கே வெக்டார்னு வரும். காமனாக -4 வெளியே எடுத்தினாக்கா ஐ வெக்டார் மைனஸ் 2 ஜே வெக்டார் ப்ளஸ் 3 கே வெக்டார் வந்துடும். ஸோ அப்போ சிஏ வெக்டார் ஈக்குவல் டு -4 இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏபி வெக்டார். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன நம்ம ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம், பேரலல் ஆர் கொலினியர். அதுக்கான கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஏ வெக்டார் ஈக்குவல் டு லாம்டா பி வெக்டார்னு ஒன்று பார்த்தோம்ல, அதே ஃபார்ம் வந்துருக்கு பாருங்க. அப்போ சிஏ வெக்டார் ஈக்குவல் டு -4 இன்ட்டு ஏபி வெக்டார். அப்போ -4 லாம்டா. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்ம் வந்தாக்கா பேரலல் ஆர் கொலினியர். ஓகேங்களா? ஸோ அப்போ சிஏ வெக்டார் ஈக்குவல் டு 4BE அப்படி போட்டு ஏபிசி ஆர் கொலினியர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8.8. Find a point whose position vectors of magnitude 5 and parallel to the vector 4i vector minus 3j vector plus 10k vector. Find the point whose position vectors magnitude 5 கொடுத்துறாங்க and parallel to the vector கொடுத்துறாங்க. ஓகேங்களா? இப்போ ஏ வெக்டார் எடுத்துறீங்க, கொடுத்துருந்த வெக்டார் ஏ வெக்டார் எடுத்துறீங்க. ஸோ அதுக்கு மாடலஸ் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறீங்க ஏ வெக்டார். ஓகேங்களா? ஸோ மாடலஸ் ஆஃப் 4i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 10k வெக்டார். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர்.
ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது 16 + 9 + 100. ஸோ ஆட் பண்ணினாக்க ரூட் ஆஃப் 125 வரும். ஓகேங்களா? ஸோ மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு அதை 125 பிரிக்கலாம், 25 × 5 பிரிக்கலாம். ஸோ அப்போ 5√5 வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் யூனிட் வெக்டார்ஸ். அப்போ யூனிட் வெக்டார் பார்த்தீங்கன்னாக்கா ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார். ஸோ அப்போ ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பார்த்தீங்கன்னாக்கா 4i வெக்டார் - 3j வெக்டார் + 10k வெக்டார் பை அதுக்கு மாலஸ் எடுத்தீங்க 5√5 வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் vectors of magnitude 5 parallel to 4i vector - 3j vector plus 10k vectors are. இப்போ மேக்னிடியூட் கொடுத்துட்டு அதுக்கு parallel to the vector கொடுத்துருந்தாக்கா அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா +or - 5 இந்த மேக்னிடியூட். ஓகேங்களா? கொடுத்துருக்க மேக்னிடியூட் இப்போ கொடுத்துருந்தாக்கா மேக்னிடியூட் கொடுத்துட்டு parallel to the vector கொடுத்துருந்தாக்கா ஃபர்ஸ்ட் யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சிடணும். யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சி அதுவும் கூட இந்த மேக்னிடியூட ரைட் பண்ணிடணும். அது கூட மல்டிப்ளை பண்ணிட்டு முன்னாடி +or - போகணும். ஓகேங்களா? So what in a +or - 5 × 4i vector - 3j vector plus 10k vector by 5√5. இந்த 5 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்குனாக்கா 4i vector by √5 - 3j vector by √5 plus 10k vector by √5 வந்து. That's all. இதில் பார்த்தீங்கன்னாக்கா கேன்சல் பண்ணினாக்கா இது வரும் 10k vector by √5 இருக்குல்ல, அதை கேன்சல் பண்ணால் இது வரும். So the required points is 4/√5, -3/√5, 2√5. That's all the points. பாயிண்ட் கேட்டாக்கா IJKTM இல்லாமல் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8.9. Prove that the points whose position vectors 2i vector plus 4j vector plus 3k vector, 4i vector plus j vector plus 9k vector and 10i vector minus j vector plus 6k vector form a right angled triangle ஃபார்ம் பண்ணுமா கேட்குறாங்க. இந்த 3 வெக்டர்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுமா? இப்போ ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் என்னென்ன கண்டிஷன்ட்டு. ஆனால் வெக்டாரில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அதை ப்ரூஃப் பண்ணுறது? இப்போ ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிளுக்கு லேட் கொடுத்த அந்த வெக்டார்ஸை OA வெக்டார், OB வெக்டார், OC வெக்டார் எடுத்துணும். ஓகேங்களா? கொடுத்த அந்த வெக்டார்ஸ் இதை யூஸ் பண்ணி AB சைடு கண்டுபிடிக்கணும். AB சைடு ஈக்குவல் டு இப்போ OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார், OBலேருந்து OA மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணினாக்கா AB வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் - 3j வெக்டார் + 6k வெக்டார். ஐ டைம் கூட ஐ டைம் தான் ஆட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அதுமாதிரி ஜே டைம் கூட ஜே டைம் தான் ஆட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இல்லைனாக்கா கே டைம் கூட கே டைம் தான் ஆட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். பண்ணினாக்கா AB வெக்டார் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த கண்டுபிடிச்ச அந்த சைடு AB வெக்டாருக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும். மாடலஸ் ஆஃப் AB வெக்டார் ஓகே ரூட் ஆஃப் 2² + -3² + 6² ஸ்கொயர் பண்ணினாக்கா ரூட் ஆஃப் 4 + 9 + 36 ஆட் பண்ணினாக்கா ரூட் ஆஃப் 49 வரும். ரூட் எடுத்தீங்கன்னாக்கா 7 வரும். இல்லை அப்படியே கூட வச்சுங்க, ஏன்னா லாஸ்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் சைடு BC சைடு கண்டுபிடிங்க. BC வெக்டர் கண்டுபிடிங்க. BC வெக்டர் ஈக்குவல் டு OC வெக்டர் - OB வெக்டர். இப்போ OC வெக்டர்லேருந்து OB வெக்டர் மைனஸ் பண்ணுறீங்க. இப்போ மைனஸ் பண்ணிங்கனாக்கா BC வெக்டர் ஈக்குவல் டு 6i வெக்டர் - 2j வெக்டர் - 3k வெக்டர்னு வந்துடும். ஸோ இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறீங்க BCக்கு. இப்போ மாடலஸ் BC வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 6² + -2² + -3² ஸ்கொயர் பண்ணினாக்கா 36 + 4 + 9 வந்துடும். இப்போ ஆட் பண்ணினாக்கா ரூட் ஆஃப் 49 வந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? CA சைடு கண்டுபிடிங்க. வெக்டார் A CA ஈக்குவல் டு அப்போ OA வெக்டார் - OC வெக்டார். அப்போ OAவுக்கு 2i வெக்டார் + 4j வெக்டார் + 3k வெக்டார் மைனஸ் OC வந்து -10i வெக்டார் + j வெக்டார் - 6k வெக்டார். ஸோ சிம்பிள் பண்ணாக்கா CA வெக்டார் ஈக்குவல் டு -8i வெக்டார் + 5j வெக்டார் - 3k வெக்டார். ஸோ இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிங்கனாக்கா ரூட் ஆஃப் -8² + 5² + -3² ஸ்கொயர் பண்ணினாக்கா 64 + 25 + 9. ஸோ ஆட் பண்ணினாக்கா ரூட் ஆஃப் 98 வரும். ஓகேங்களா? இப்போ கண்டிஷன் என்னன்னாக்கா அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அல்ல ஐசோலஸ் ட்ரையாங்கிள் ஈக்குவல் ட்ரையாங்கிள் எது கண்டுபிடிச்சு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் இந்த AB BC CA கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்டாக அதுக்கு தகுந்த மாரி ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள்னாக்கா அதுக்கு என்ன கண்டிஷன், ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னா அதுக்கு என்ன கண்டிஷன், ஈக்குவல் ட்ரையாங்கிள்னாக்கா அது என்ன கண்டிஷன் வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அதை ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் ப்ரூஃப் பண்ண போகிறதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னாக்கா இந்த பித்தாகரஸ் தியரம் இருக்குல்ல அதை யூஸ் பண்ண போகிறோம். பித்தாகரஸ் என்ன சொல்லணும்னாக்கா ஹைப்பன் சைடுக்கு ஈக்குவலாக இருக்கணும். எது ரிமைனிங் 2 சைடு ஸ்கொயர் பண்ணி அதே தான். அப்போ ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்பன் சைடு ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் 2 சைடு. அதான் பித்தாகரஸ் தியரம். அதான் இங்கே அப்ளை பண்ண போறீங்க. இதில் எது பிக்கஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா ரூட் ஆஃப் 98 வந்திருக்கு, அதாவது CA சைடு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி அப்போ CA மாடலஸ் ஆஃப் CA வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் AB வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் BC வெக்டார் ஹோல் ஸ்கொயர் பித்தாகரஸ் தியரம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவலாக வரும் பாருங்களேன். ஹென்ஸ் the given vectors form a right hand triangle. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா CA ஸ்கொயர் பண்ணினா என்ன வரும் பாருங்கம்மா 98 வந்துடும். நெக்ஸ்ட்டு AB
ஸ்கொயர் பண்ணால் 49 வந்துடும். அப்போ பிசி ஸ்கொயர் பண்ணால் 49 வந்துடும். அப்போ 49 கூட 49 ஆட் பண்ணாக்கா 98 தானே வருது. இப்போ ஈக்குவலாக வருது பாருங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும், ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். தட்ஸ் ஆல். Next example 8.10 show that the vectors 5i vector plus 6j vector plus 7k vector, 7i vector minus 8j vector plus 9k vector, 3i vector plus 20j vector plus 5k vectors are coplanar னு சொல்றாங்க. coplanar. இப்போ கொடுத்துற அந்த வெக்டார்ஸை a vector b vector c vector எடுத்தணும். ஓகேவா? show that the vectors மட்டும் கொடுத்துட்டு கோப்ளானர் கேட்டாங்கனாக்கா கொடுத்துற அந்த வெக்டார்ஸ் a vector b vector c vector எடுத்தணும். ஸோ கோப்ளானருக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்முக்கு எழுதணும். கொடுத்த அந்த வெக்டார்ஸை இந்த ஃபார்முக்கு ரைட் பண்ணணும். ஏ வெக்டார் ஈக்குவல் டு எஸ் பி வெக்டார் ப்ளஸ் டி சி வெக்டார் ஃபார்மில் எழுதணும். கொடுத்த அந்த வெக்டார்ஸை இப்போ ஏ வெக்டார் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிடுறீங்க ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு பி வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு சி வெக்டார் ரைட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணுனாக்கா எஸ்ஆலையும் டிஆலையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. ஓகேவா? மல்டிப்ளை பண்ண வந்துடும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஐ டைம் ஜே டைம் கே டைம் தனித்தனியாக என்ன பண்ணுறீங்க குரூப் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐஜே கே டைம். ஓகேங்களா? ஸோ எஸ்ஆலையும் டிஆலையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஐ டைம் தனியாக என்ன பண்ணணும் குரூப் பண்ணிடணும், ஜே டைம் தனியாக குரூப் பண்ணணும், கே டைம் தனியாக குரூப் பண்ணிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணி ஐஜே கே டைமை கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவல் பண்ண போகிறேன் ரெண்டு சைடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஐ டைம் ஈக்குவல் பண்ணினாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஐ டைம்னா 5i வெக்டார்னு இருக்குது, அதோட கோஎஃபிஷியன்ட் 5 வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஐ டைம்னா 7s + 3t வந்துடும். ஓகேங்களா? அது 1 வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஜே டைம் ஈக்குவல் பண்ணுறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜே டைம்னா 6j, அதனோட கோஎஃபிஷியன்ட் 6 வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் ஜே டைம் பண்ணாக்கா -8s + 20t வந்துடும். அதை ஈக்குவல் பண்ணாக்கா செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுங்க. 2 ஆல் டிவைட் பண்ணினாக்கா இது வந்துடும். இது செகண்ட் வச்சுங்க. தேர்ட் ஒன் வந்து கே டைம் ஈக்குவல் பண்ணுறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கே டைம்னா 7k வெக்டார்னு இருக்குது, அதனோட கோஎஃபிஷியன்ட் 7 வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் கே டைம் பண்ணாக்கா 9s + 5t வந்துடும். அது கோஎஃபிஷியன்ட். அப்போ தேர்ட் ஈக்குவேஷன். அந்த 3 ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், ஏதாவது ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்தணும். ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வர எஸ் அண்ட் டியோட வேல்யூவை தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணினாக்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ஓகேவா? இன்னும் 3 ஈக்குவேஷன் வந்துடும். 3 ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறீங்க. 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எஸ்ஸோட வேல்யூ டியோட கண்டுபிடிச்சி அந்த எஸ்ஸோட வேல்யூ டியோட எடுத்து போயிட்டு தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணாக்கா தேர்ட் ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுனாக்கா கோப்ளேனார். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இப்போ 28s + 12t = 20 வந்துடும். செகண்ட் ஈக்குவேஷனை 7 ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. -28s + 7t = 21 வந்துடும். ஸோ ஆட் பண்ணாலே எஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 82t = 41. அப்போ t = 41/82. ஸோ கேன்சல் பண்ணால் t = 1/2 வந்துடும். ஸோ சப்ஸ்டியூட் t = 1/2 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 7s + 3t = 5. அதில் t வந்து 1/2 அப்ளை பண்ணுறீங்க. அப்போ 7s + 3 × 1/2 = 5. ஸோ சிம்பிளை பண்ணாக்க 7x = 5 - 3/2 வந்துடும். இப்போ 7s கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்க 10 - 3/2. ஸோ சிம்பிளை பண்ணாக்க 7s = 7/2. ஸோ எஸ் நம்மளுக்கு வேணும். s = 7/2 × 1/7 வரும். கேன்சல் பண்ணாக்கா 1/2 வந்துடும். அந்த 7 ஆன்சர் பண்ணாக்கா டிவைட் ஆகிடும். 7 7 கேன்சல் ஆச்சுனாக்கா s = 1/2 வந்துடும். இப்போ s = 1/2, t = 1/2. இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் இன் தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். சாட்டிஸ்ஃபேக்ஷனா ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ 9s + 5t = 7. ஸோ அப்போ 9 இன்ட்டு அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துறீங்க. இப்போ 9s + 5t. இப்போ 9 இன்ட்டு எஸ்க்கு வேல்யூ 1/2 + 5 இன்ட்டு டிக்கு வேல்யூ 1/2. ஸோ அப்போ 9/2 + 5/2 வரும். ஸோ சிம்பிள் பண்ணால் அதுக்கு ஆன்சர் என்ன வரணும், 7 வந்துச்சுனாக்கா கோப்ளேனார். ஓகேங்களா? இப்போ டினாமினேட்டர் ரெண்டு சேம் பண்ணி மட்டும் ஆட் பண்ணினாக்கா 9 + 5 அப்போ 14/2 வந்துடும். கேன்சல் பண்ணாக்கா 7 வருது. ஈக்குவல் டு RHS வந்துச்சுனாக்கா ஸோ அப்போ the given vectors a vector, b vector, c vectors are coplanar. That's all.